ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் லேபில் தேர்ட் லேப் தான் பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் ஆன் செட்ஸ். ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட் இன் பைத்தான் டெஃபினேஷன் அண்ட் கோடிங். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்: a set in Python is an unordered collection of unique elements. செட்டுங்கிறது பைத்தான் பொறுத்த வரைக்கும் unordered collection of unique elements தான் இருக்குது. Sets support mathematical set operations like union, intersection, difference and symmetric difference. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே எக்ஸாம்பிள் கோடிங் என்ன, அதுக்குள்ளே அவுட்புட் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். செட் ஆப்ரேஷனுக்குள்ளே எக்ஸாம்பிள் கோடிங் தான் இது. ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டில் 1 2 3 4 5ங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பியோட செட்டில் 4 5 6 7 8ங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு அவுட்புட்டை பேஸ் பண்ணி செட் ஆப்ரேஷனை ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணிடுறேன். நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூனியன்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி, இந்த சிம்பிளோட மீனிங் செட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன் யூனியன். ஸோ அதனால் ஏ யூனியன் பின்னு கொடுத்துருக்கேன். ஆர் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூனியன்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஏ டாட் யூனியன் பின்னு கொடுத்துருக்கேன். யூனியன்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே பிங்கிற செட்டை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு அவுட்புட்டு காமனாக தான் வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி அப்படிங்கும்போது 1 2 3 4 5 6 7 8. ஸோ செட் ஏ அண்ட் செட் பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு யூனியன் ஏ டாட் யூனியன் பின்னு கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட்டு 1 2 3 4 5 6 7 8ங்கிற எலமெண்ட்ஸ் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதில் எதை வேணாலும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இதை எதை யூஸ் பண்ணிங்கனாலும் அவுட்புட்டு காமனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்டர்செக்ஷனுங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஏ லாஜிக்கல் அண்ட் பின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆர் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்டர்செக்ஷன் ஏ டாட் இன்டர்செக்ஷன் பின்னு கொடுத்துருக்கேன். இன்டர்செக்ஷனுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே பிங்கிற செட்டை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு அவுட்புட்டு காமனாக தான் வந்திருக்கு. ரெண்டு செட்லேயும் இருக்கக்கூடிய காமனான எலமெண்ட்ஸ்னு செக் பண்ணோம்னா 4 and 5. அதனால் நமக்கு அவுட்புட்டில் 4 and 5 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருக்கேன். அதாவது டிஃப்ரென்ஸ் ஏ மைனஸ் பி, அதாவது ஏ டிஃப்ரென்ஸ் பி. பியில் இல்லாத ஏழு என்ன இருக்குன்னு செக் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டில் 1 2 3ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பி மைனஸ் ஏ, அதாவது பி டாட் டிஃப்ரென்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே செட்டு ஏவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏழு இல்லாத பியில் என்ன இருக்குன்னு செக் பண்ணோம் அப்படின்னா 6 7 8. ஸோ அதனால் நமக்கு அவுட்புட்டில் 8 6 7 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏ, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்குள்ளே சிம்பிள் தான் இது. ஸோ அதாவது லாஜிக்கல் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ லாஜிக்கல் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பின்னு கொடுத்துருக்கோம். இதோட மீனிங் என்னென்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் நமக்கு அவுட்புட்டில் 1 2 3 6 7 8ன்னு வந்திருக்கு. அதாவது ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய காமனான எலமெண்ட்ஸை தவிர்த்து ரிமைனிங் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது அவுட்புட்டாக வரும். ஸோ செட் ஏ செட் பி ரெண்டுலையும் செக் பண்ணோம்னா 4 and 5 அப்படிங்கிறது தான் காமனான எலமெண்ட்ஸ். ஸோ அது இல்லாமல் ஏல செக் பண்ணும்போது 1 2 3ன்னு இருக்குது, பியில் செக் பண்ணும்போது 6 7 8ன்னு இருக்குது. ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது 1 2 3 6 7 8ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அதே சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸை பி டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ மாற்றி கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் பொறுத்த வரைக்கும் 1 2 3 6 7 8ன்னு தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டுலையுமே நமக்கு ஒரே மாதிரியான அவுட்புட் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏ டாட் இஸ் சப்செட் பி. ஏ அப்படிங்கிறது பியோட சப்செட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்போது நமக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வந்திருக்கு. அது மாதிரி ஏ இஸ் சூப்பர் செட் பின்னு கொடுத்துருக்கோம். அப்படி செக் பண்ணும்போது நமக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வந்திருக்கு. ஸோ ஏ அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் பியாவோ ஏ இஸ் சூப்பர் செட் ஆஃப் பியாவோ இல்லை. அதனால் அவுட்புட்டில் நமக்கு ரெண்டுலேயும் ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், ஏயோட செட்டில் 1 2 3 4 5ங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பி செட்டில் 4 5 அப்படிங்கிற 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கோம். அதாவது பி டாட் இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஏ இஸ் சூப்பர் செட் ஆஃப் பி, ஏ டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். நமக்கு ரெண்டு கண்டிஷன் ட்ரூன்னு தான் வரும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ அப்படிங்கும்போது நமக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. அதாவது பியில் இருக்கிற 4 5 எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஏழு இருக்குது. அதாவது ஏல 1 2 3 4 5ங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏழு இருக்கிற 4 5ங்கிற எலமெண்ட்ஸ் தான் பிங்கிற செட்டில் இருக்குது. அதனால் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ அப்படிங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. அதனால் நமக்கு அவுட்புட்டில் ட்ரூன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஏ இஸ் சூப்பர் செட் ஆஃப் பி அப்படிங்கும்போது கண்டிஷன் ட்ரூ.
ஏ அப்படிங்கிறது பியோட சூப்பர் செட்டாக இருக்குது. ஏன்னா பியில் இருக்கிற 4 5 எலமெண்ட்ஸ் ஏல ஆல்ரெடி இருக்குது. அதனால் நமக்கு ஏ இஸ் சூப்பர் செட் ஆஃப் பி அப்படிங்கும்போது கண்டிஷன் ட்ரூன்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு செட் ஆப்ரேஷன்ஸில் செட் அப்டேட் ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏ செட்டில் 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. பி செட்டில் 4 5 6 7 8 இருக்குது. ஸோ நான் ஏ மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ டாட் ஆட் 10 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ரிமூவ் எலமெண்ட் ஏ டாட் ரிமூவ் 3ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஏன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஸ்கார்ட் எலமெண்ட் ஏ டாட் டிஸ்கார்டு 1ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஏன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளியர் ஆல் எலமெண்ட்ஸ் ஏ டாட் கிளியர்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஏ செட் எலமெண்ட்ஸ் ஆர் டெலிட்டட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பேஸ் பண்ணி திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ஏ டாட் ஆட் 10ன்னு கொடுத்ததுனால நமக்கு அவுட்புட்டில் 1 2 3 4 5 10 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டு ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ரிமூவ் எலமெண்ட், அதாவது ஏ டாட் ரிமூவ் 3 அப்படிங்கும்போது ஏங்கிற செட்டில் இருந்த 3ங்கிற வேல்யூ ரிமூவ் ஆகி ரிமைனிங் வேல்யூஸ் நமக்கு அவுட்புட்டாக வந்துருக்கு. அதாவது 1 2 4 5 10ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டிஸ்கார்ட் எலமெண்ட் ஏ டாட் டிஸ்கார்டு 1ன்னு கொடுத்ததுனால 1 அப்படிங்கிற எலமெண்ட்டு செட்டு ஏலேருந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அவுட்புட்டில் நமக்கு 2 4 5 10ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கிளியர் ஆல் எலமெண்ட்ஸ், அதாவது ஏங்கிற செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் டெலீட் பண்ணுறோம். ஸோ ஏ டாட் கிளியர்னு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஏ செட் எலமெண்ட்ஸ் ஆர் டெலிட்னு கொடுத்துருக்கோம். ஏ செட் எலமெண்ட்ஸ் ஆர் டெலிட்டட்னு கொடுத்துட்டு ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏ செட்டு எல்லாமே கிளியர் ஆகி எல்லா டேட்டா எலமெண்ட்ஸும் டெலிட் ஆனதுனால நமக்கு அவுட்புட்டில் வெறும் செட்டுன்னு மட்டும் வந்திருக்கு. ஏங்கிற செட்டில் எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீஷன் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 4th லேப் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.